13ஆம் நிலை, தாயின் மடியில் இளைப்பாறுதல். அன்பு நிறைய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியவர் தாயின் மடியில் தஞ்சமடைந்து இளைப்பாறுகின்றார். தாயானவள் தன் இரத்தத்தை சிந்தி வலியை அனுபவித்து குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். ஆனால் குழந்தை பெற்றெடுக்கின்ற போது அடைகின்ற வலியை விட தன் முன்னே தன் குழந்தை இறப்பதையும் அந்த குழந்தையை கைகளில் தூக்கும்போது அடைகின்ற வலியானது கொடூரமானது. சிறு குழந்தையாய் இருக்கும்போது தன் மடியில் போட்டு சீராட்டி பாலூட்டி பாடல் பாடி கைகளால் தலையை கோதிவிட்டு தூங்க வைத்தவள் தான் தாய். ஆனால் இன்று கொலையுண்டு குற்றுயிராய் நிரந்தரமாக என் மடியில் தூங்கிவிட்டாயே என்று அழுது புலம்புகின்றாள் அன்னை மரியாள். குழந்தையாக இருக்கும்போது நீ அழுதாய், உனக்கு ஆனந்த பாடல் பாடி தூங்க வைத்தேன். ஆனால் இன்று என்னை நீ அள வைத்தாய், நீ நிரந்தரமாக தூங்கிவிட்டாய் என்று மனம் குமுறுகிறாள் அன்னை மரியாள். அவள் அடைந்த வேதனையை குழந்தைகளை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்குத்தான் தெரியும். தாயின் மடியோ அரசு சிம்மாசனத்தை விட மேலானது. களைப்பாய் இருக்கும்போது தாயின் மடியிலே படுத்துப்பார், உடல் சோர்வு நீங்கும். தலை வலிக்கும் போது தாயின் மடியிலே படுத்துப்பார், தலைவலி பறந்து போகும். மன உளைச்சலில் இருக்கின்ற போது தாயின் மடியிலே படுத்துப்பார், மன அமைதியை உணர்வாய். தாயின் மடி போல் சுகம் வேறு எதிலும் கிடைக்காது. ஆனால் இன்று தாயும் வேண்டாம், அவளது மடியும் வேண்டாம் என்று தனி மனித குடும்ப சுகத்திற்காக தாய்களையே வேண்டாம் என்று துரத்துவதும் அடிப்பதும் வெறுப்பதும் அநாதை ஆசிரமங்களில் சேர்ப்பதும் தான் நாம் பார்க்கின்றோம். தாயின் மடியில் இளைப்பாறிய இறைவா, நாங்கள் எங்கள் தாய்களை மதிக்கவும் வயதான காலங்களில் அவர்களை அநாதை மடங்களில் சேர்க்காமல் அவர்களை நாங்கள் பாதுகாத்து உதவ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன்.